ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவு. நம்ம இன்றைக்கி ரவா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ரவையை வறுத்துக்கலாம். பாருங்கள், ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டோம். தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பு தழை போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. 1க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க. 3 ஊற்றுறதுனால ஊற்றிக்குங்க. எனக்கு 4 ஊற்றினா தாங்க கரெக்டாக இருக்குது. தண்ணியிலே தேவையான கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. பளபளன்னு இருக்குது. 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு ரவைக்கு தண்ணி கம்மியாக பிடிக்கும். உங்களுக்கு எப்படி எந்த ரவை எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. பளபளன்னு